மட்டும் பத்தாது, நாம் வாசிக்கிற படிப்பும் நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று அவ்வளவு அழகாக அவர் அங்கே பதிவு செய்தார். ஒன்றும் இல்லை, நம்ம புஸ்தகம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. ஒரு 2 புத்தகம் நான் சமீபத்தில் படித்தது, ஆனால் பழைய புஸ்தகம். அதில் உள்ள ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்கும். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ரொம்ப பழைய நூல். அது எப்போ எழுதப்பட்டதுன்னு தெரியல, யார் எழுதுனாங்கன்னே தெரியல. அப்போ எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நூலில் ஒரு பாடல் எனக்கு அதை படித்த உடனே அன்னைக்கு முழுக்க நான் அதையே தான் யோசிச்சுட்டே இருந்தேன். எவ்வளவு யோசிச்சு எழுதியிருக்கிறாங்க. எந்த காலத்திலேயும் எழுதுனது எந்த காலத்துக்கும் பொருந்துகிறது என்றால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த விவேக சிந்தாமணியில வருகிற ஒரு பாடல், சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும், துங்க வெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. நான் மீனிங் சொல்லிடுறேன், பதட்டப்படக்கூடாது, சரியா? இப்படியே போயிட்டே இருப்பான் நீங்க நினைக்க கூடாது. நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இப்போ குளத்துல தாமரைப்பூ இருக்குன்னு வைங்க. குளத்துல தாமரைப்பூ இருக்கு. இந்த தாமரை பூவுக்கு தாயும் தந்தையும் யாரு? தாய் தண்ணீர், அருமையா சொல்லிட்டீங்க. தந்தை யாரு? சூரியன். சூரியன் தாமரைன்னு நான் ஏதோ அரசியல் பத்தி பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. நான் இலக்கியம் பேசிட்டு இருக்கிறேன், ரைட்டா? இப்ப தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். இது 2 இருந்தாதான் அது உயிரோட வாழ முடியும், சரிதானா? இப்ப அந்த தாமரை பூ இருக்குல்ல, அது பிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்க தண்ணிக்குள்ளேயே. அதை கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க, கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிடும், அழுக வச்சு கொன்றும். அதே பூவை தூக்கி தரையில போட்டோன்னு வைங்க, மத்தியானம் சூரியன் அந்த பூவை கருக்கி ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். இப்ப எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ, அந்த பூ தன் நிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. புரிஞ்சவங்க கை தரலாம். தன்னிலை கெட்டால், இப்ப நாம ஒரு நிலைமையில இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், ஊரே கொண்டாடும், நம்ம சொந்தக்காரங்களாம் வரவேற்பாங்க. உங்களை மாதிரி உண்டானாச்சு, அக்காலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து இறங்கிட்டோம்னா யார் பாராட்டினாங்களோ யார் கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு ஓரமா போட்டு போயிடுவாங்க இல்லையா? இது இன்னைக்கும் இனி வரும் காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு அழகான உவமையை என்னைக்கோ விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு பழைய இலக்கிய நூல் சொல்லி இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. நம்ம இதை என்னைக்காவது எடுத்து வாசித்து பார்த்துருக்குறோமா? ரொம்ப 50 ரூபாயோ 30 ரூபாயோ தான் இந்த புத்தகம். நீங்க ஓய்வா இருக்கும்போது இதை எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் திருப்புங்க. இந்த 4 வரியில ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத உள்வாங்கினீங்கன்னா அன்னைக்கு யார் கூடயே சண்டை போடணும்னே தோணாது. எந்த பிரச்சனையுமே நம்ம மனசுக்குள்ள இருக்காது. நம்ம அல்பத்தரமா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் தூக்கி ஓரமா போயிட்டு உலகமே இவ்வளவுதான் பா, அந்த காலத்துல இருந்து இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா, லைஃபை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் இந்த எழுத்து தருவது மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் தர முடியாது. நரிவிருத்தம்னு ஒரு புத்தகங்க, பெரியவங்க வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க. புது ஆள்களுக்கு அந்த புஸ்தகமே தெரியாது. நரிவிருத்தம் 6ஆம் நூற்றாண்டுலேயே 7ஆம் நூற்றாண்டுலேயே எழுதப்பட்டது. திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஒன்றும் இல்லை, நரியை உதாரணமா வச்சு அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். நான் அதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். இந்த நரி வர்ற ஒரு சம்பவம். ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போறான். அவன் கையில என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும், ஒரு வில்லு, நல்ல நாணி ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போறான். போறவை காட்டுக்குள்ள ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான். ஆஹா, இன்னைக்கு யானையை வேட்டையாட போறோம்னு கையில இருக்கிற ஈட்டியை யானை மேல எரிஞ்சுட்டான். கரெக்டா குறி பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சுழண்டு கீழே விழுந்துருச்சு. யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான். அங்க ஒரு பாம்பு படுத்திருக்குது. பாம்பை மிதிச்சுட்டான் கவனிக்காம. பாம்பு படக்குன்னு இருந்துச்சு, இவனுக்கு கொத்திடுச்சு. கொத்துன உடனே அப்படியே நுரையா கட்டி கீழே விழுறான்ல, கையில இருக்கிற அம்பால அந்த பாம்பையும் கொண்டுறான். இப்ப யானை செத்து கிடக்குது, வேடன் செத்து கிடக்குறான், கொத்தன பாம்பும் செத்து கிடக்குது. இதுதான் சூழல். பக்கத்துல அந்த நாணியேற்றப்பட்ட வில்லும் கிடக்குது. இப்ப அந்த வழியா ஒரு நரி வருது. இப்ப நரிய நீங்க யாருங்கிறத அப்புறமா சொல்லுங்க.
நரி வருது, பார்க்குது, பெரிய யானை செத்து கிடக்குது, 6 மாசம் சாப்பிடலாம் வச்சு. ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான், இவனை 1 வாரம் வச்சு சாப்பிடலாம். ஒரு பாம்பு செத்து கிடக்குது, 1 நாள் வச்சு சாப்பிடலாம். இப்ப பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? அந்த வில்லுல நான் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த நான் அந்த காலத்துல நரம்ப வச்சுதான் ஏற்றுவாங்க. அந்த நரம்பை இப்ப சாப்பிடுவோம் பசிக்கு, அப்புறமா அந்த மூனையும் சாப்பிடுவோன்ட்டு நரம்ப போய் கடிச்சதா இல்லையா? அது நான் ஏற்றப்பட்ட வில்லா. நரம்ப கடிச்ச உடனே அந்த வில்லு சடார்னு இருந்துச்சு, அது மண்டையில அடிச்சு நரி செத்து போச்சு. எப்படி கதை எழுதியிருக்காங்க. இதோடைய மாரல் நீதி என்ன அப்படின்னா, நம்மை சுத்தி 1000 அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையே தொலைத்து விடுகிறோம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய யானை இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், அந்த வேடனை சாப்பிட்டுருக்கலாம், பாம்பு சாப்பிட்டுருக்கலாம். அல்பத்தனம் அந்த வில்லுல உள்ள அந்த நரம்பு மேல ஆசைப்பட்டுச்சா போய் சேர்ந்துருச்சு அந்த நரி. இது மாதிரி நிறைய உதாரணமாக வைத்து ஒரு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனா படிச்சு அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நரிக்கு எழுதப்பட்டது இல்ல, நமக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பாட்டும் தரும். இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் இந்த அறிவியல் யுகத்திலும் இந்த ராக்கெட் காலத்திலும் இது எவ்வளவு மனுஷனுக்கு பொருத்தமா இருக்கு. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது. ஆனா அல்பத்தனமா மொபைல் போன்லயோ இல்ல தேவையில்லாத ஒரு சபலத்திலேயோ நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமா இல்லையா? அதுவும் இன்னைக்கு அடுத்த தலைமுறை நிறைய அந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அவங்க உட்காந்து படிச்சாங்கன்னு வைங்களேன், அது ஆத்மார்த்தமா உணர்ந்து படித்தார்கள் என்றால், என்னடா இது தேவையில்லாத அல்பத்தனமான வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது கண்ணுக்கு முன்னால், அதை விட்டுட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நினைவுறுத்தல் வரத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரி நான் சொன்னது 2 புத்தகத்தில் உள்ளது. அப்ப இந்த புத்தகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் எழுதப்பட்டது, ஆனால் அதோடைய கருத்து காலத்தை தாண்டி நிற்கிறது என்றால் இதுதான் புத்தகம் சாதிக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. எப்படி நம்ம நடந்து போகும்போது இரவில் வானத்தின் நிலா நம்ம கூடவே வருமோ, அதுபோல பூமியில் நம் கூடவே வரக்கூடிய ஒரே வழித்துணை புத்தகங்கள் மட்டும்தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது சொல்லிடுங்க. எனக்கு தர்மபுரியில ரொம்ப ஆச்சரியம்னா, நான் வந்த உடனே 2-3 பேர் புத்தகங்கள் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை வாங்கி பார்த்தா ஒரு புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகமே அவங்களே எழுதியிருக்கிறாங்க. அப்போ தர்மபுரியில் இத்தனை எழுத்தாளர்கள், இத்தனை கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு இந்த புத்தக பேரவை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதுக்காகவே நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளவு எழுத்தாளர்களும் பெண்கள் தான். நான் எழுதின புக்குன்னு கொடுத்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம ஒரு நிலைமை இருந்தது. பெண்கள் எப்படி முன்னேற முடியும் என்கின்ற கேள்வியை வைத்த போது பெரியார் சொன்னார், பெண்களின் கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள். புத்தகத்தை நீங்க கொடுக்க வேணாம், அவங்களே கொடுக்குறாங்க. நான் எழுதின புத்தகம் இது, நான் எழுதின கவிதை, நான் எழுதின சிறுகதை என்று அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கல்வியிலும் அறிவிலும் கலைகளிலும் சிறந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பெரியார் வந்தா வேற ஒண்ணு சொல்வார். எல்லாரையுமே பார்த்து, இவங்க கையில இருக்கிற மொபைலை பூரா புடுங்கிட்டு புத்தகத்தை தயவு செஞ்சு கொடுங்க, அப்பதான் எல்லாரும் உருப்படுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சிறிய சிறைக்குள்ளே நம்ம சிக்குட்டு அடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, நிலவை தொலைத்தவர்கள். நிலவை தொலைத்தவர்கள். ஏதோ வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி